வெல்கம் டு ரேணுகா விலாக்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஆடி 18 நாளுமா இன்றைக்கி ஏரி வேலை உண்டுங்க பாட்டிக்கு. அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக இட்லியெல்லாம் ஊற்றி சாம்பார்லாம் வச்சு அம்மா ஒரு வேலை நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் ஒரு 7 மணிக்கெலாம் கொண்டு போய் பாட்டிக்கு வந்து இட்லி ஊற்றி கொடுக்க முடிஞ்சுது. மெதுவாக செய்கிற மாதிரி இருந்தால் அம்மா வந்து என்னையே செய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. சரி பாட்டிக்கு கொடுக்குறனால அம்மாவும் கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்பயுமே வந்து ஆடி 18க்கு முதல் நாள் சாயந்தரம் போலேயே வந்து வடை பாயாசம் செஞ்சு சாப்பிடுவோங்க எங்கள் ஊர் சைடெல்லாம். மறுநாள் வந்து காலையில் மாவரைச்சி வச்சுருந்தா இட்லி ஊற்றிட்டு காலையில் ஃபுல்லாகவே டிஃபனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கறி எடுத்து காய்ச்சுவாங்க. இன்றைக்கி வந்து பாட்டி வந்து இல்லாதனால வந்து வீட்டில் நான்வெஜ் எடுக்கலை. நாளைக்கு சரி நாளைக்கு எடுக்கலான்னு பார்த்தா நாளைக்கும் வந்து அமாவாசை, நாளான்னைக்கு தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுத்தியலம்மா இங்கே தான் இருக்கு, உனக்கு தெரியாதா? இதுக்குள்ளே இருக்கு டப்பாக்குள்ள. இட்லி ஊற்றி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் தரசில் மாடு இருந்துச்சுங்க, பிடிச்சிட்டு வந்து மாட்டுக்கெலாம் இன்றைக்கி குளிப்பாட்டிகிட்டு இருந்தோம் தண்ணி குடிக்க வச்சுட்டு. இன்றைக்கி ஆடி 18 இருக்கனால எல்லாருக்குமே குளியல் தாங்க. ஆடி மாடுலேருந்து எல்லாருக்கும் குளிச்சு விட்டுட்டு இருந்தோம். கண்ணுக்குட்டியிலேருந்து எங்கள் அம்மா தேய்ச்சி காமெடி பண்ணிகிட்டே குளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும். தொடடா கீழே தொடடா, தரைய தொடடா, சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ரொம்ப பொக்கிஷமானது, எத்தனை வாங்குறது கேக்குறேன்? 2 முட்டிக்க போதே. அதெல்லாம் அங்கிட்டு தூக்கி போடு. என்ன 2 பேரும் என்ன தேடுறீங்க? அம்மா 10 மணிக்கே உங்களுக்கு அம்மா வந்துடும். புடி புடி புடி, அங்கே போய் தண்ணி. தவிடு தண்ணி டேஸ்டி அடி, உங்கள் அம்மா குடிச்ச டேஸ்டி தான். வந்து குடி. நீ என்கிட்ட கொண்டு போய் ஊத்துறதுக்கு அடிச்சு விட்டு வைக்க பிள்ளை போகுதெல்லாம் பாரு. தண்ணி ஊற்றி விடு மேலே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இருந்தா
நேற்று போட்டது எல்லாம் தின்றுச்சு தெரியுமா, ரெண்டுமே. இவங்க எல்லாம் குளியல் போட்டாச்சு. அடுத்தது நம்ம குளியல் போட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து தொட்டிக்கு கிளம்பிட்டோங்க. ஆடி 18 இருக்கனால இன்றைக்கி போய் ஜாலியாக வந்து தொட்டியில் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாய்க்காலில் அப்பா வந்து சோளக்கடைக்கு தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் தலைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தொட்டிக்குள்ளே விழுந்துட்டோம். தொட்டிக்குள்ளே விழுந்துட்டு கொஞ்சம் நேரம் நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கீழே ரொம்ப தண்ணி குறைஞ்சோன்னே அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஒரு அரை மணி நேரம் தான் இருந்தோம். போதும், நான் போயிட்டு வடை பாயாசம் செய்யணும், நீங்கள் வேணால் பாப்பாங்க இருந்துட்டு வாங்க அப்படின்னாங்க அம்மா. இல்லை நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அம்மா கூடயே கிளம்பிட்டோங்க. ஏதோ எங்களுக்கு நீச்சல்லாம் அடிக்க தெரியாது. எங்கள் அம்மா ஆனால் சூப்பராக அடிப்பாங்க. அம்மா சின்ன வயசுலேருந்து இங்கே வில்லேஜ் சைடே இருந்து அப்படியே பழகினால சின்ன வயசில் எங்கள் தாத்தாங்களாம் அப்படியே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து அம்மா மேலே இருந்தெல்லாம் கூட குதிப்பாங்க கேணியில். செம்மைய நீச்சல்லாம் அடிப்பாங்க. உள் நீச்சல், பேக் நீச்சல் எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். நான் அப்படி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு பேக் நீச்சல் கற்றுக் கொடுமா, அதான் ஈஸியாக இருக்கும், ஃப்ரண்ட் நீச்சல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ முதல்ல ஃப்ரண்ட்டில் அடி, அப்புறம் இருக்க பேக்கில் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா தொட்டியில் போய் உளுந்து குளிச்சதுக்கு எதுக்குமே பாயாசம் செஞ்சுட்டு இருக்கவே எனக்கு வந்து தூக்கம் பயங்கரமாக வந்துருச்சுங்க. போய் ஒரு தூக்கத்தை போட்டு வந்துட்டேன். பஜ்ஜி, பாயாசம், அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சோன்னே சாப்பிட்டோன்னே எனக்கு ஆடி 18 எல்லாம் முடிஞ்சிருச்சு. அன்றைக்கோட என்ஜாய்மெண்ட். அப்புறம் மறுநாள் வந்து ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கும் கறி எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதுக்கும் மறுநாள் தாங்க நாங்கள் வந்து கறி வெட்டினோம். வீட்டிலே இத்தனை கோழி வளர்த்திட்டு நம்ம கடையில் போய் கறி வாங்கினா நல்லா இருக்குமாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்காகவே ஒரு கோழி வச்சுட்டேன். நான் மெயினாலாம் கறிலாம் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் சாப்பிடுவேன், அவ்வளோதான். குழம்புல போட்ட கறினா சுத்தமாக சாப்பிட மாட்டேங்க. ஏதோ வறுத்து வச்சா கூட ஒரு 4 பீஸ் சாப்பிடுவேன். அதுவும் இல்லாமல் வந்து சிக்கன் 65 போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். ஆடி 18 வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து கொண்டாடுவாங்கங்க. உங்கள் ஊர்லெலாம் எப்படி கொண்டாடுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து இந்த ஆடி மாதம் முக்கியமான மாதங்க. தை மாதம் எப்படி நம்மளுக்கு முக்கியமோ அதே போல் வந்து ஆடி மாதமும் நம்மளுக்கு முக்கியம். நெல் இதெல்லாம் வந்து இந்த டைமில் தான் நடவு பண்ணுவாங்க. ஆடி பட்டம் தேடி விதைங்கிற ஒரு இது கூட பழமொழி கூட சொல்லுவாங்கங்க. ஆடி மாதம் விதையை தேடி தேடி வந்து நட்டு வைக்கணுமா. தை மாதம் நம்ம அறுவடை பண்ணும்போது எப்படி பொங்கல் வச்சு அதை வந்து கொண்டாடுறோமோ அதே போல் தாங்க ஆடி மாதமும். ஆடி மாதம் நடவுக்காக வந்து காவேரி தண்ணி வந்து திறந்து விடுவாங்க. அதனால தான் போய் அந்த காவேரி தண்ணி எங்கே தண்ணி இருக்கோ அதை பார்த்து போய் சாமி கும்பிடுவாங்க. ஆறுக்கு போக முடியாதவங்களாம் குளத்துல கூட போய் சாமி கும்பிடுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம வீட்டு பைப்பு கூட வச்சு கும்பிடுவாங்க, பைப்பில் கூட வச்சு கும்பிடுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அந்த அன்னைக்கு சாமி கும்பிடணும்னு நினச்சி கும்பிடுவாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். ஏன் வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆறு குளம்லாம் வச்சு கும்பிடலைன்னா இங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் தண்ணி இருக்காதுங்க. இதெல்லாம் வந்து மேட்டாங்காடு. இங்கே வந்து தான் நாங்கள் இந்த மாதிரி செய்வோம். ஆடி 18 அன்னைக்கு வந்து உங்கள் ஊரில் காவேரி யாரும் அந்த சைடு போகிறவங்களாம் எந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கறி வறுவல், கறி குழம்பு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் போயிட்டு வந்து சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் உங்களை வந்து புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். 1 2 3 4 5 6 7 8 9 10